அப்ப இது எப்படி போகும்? போக வேண்டியது ஆக்சுவலி இப்படிதான் போயிருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கணும். ஆனா அவே ஃப்ரம் த நார்மல் போது, நார்மலை விட்டு விலகி வரும்போது என்ன பண்ணுது? இப்படி கீழே இறங்குது. அப்படி பெண்ட் ஆகும் போது என்ன பண்ணுது? அது இந்த இடத்துல உள்ள வருது. இந்த எஃப் இருக்கு இல்லையா, இது வழியா ட்ராவல் பண்ணும். அதைத்தான் நம்ம என்ன பண்றோம் இப்போ? நம்ம ஃபைனலா இது வழியா இப்படி போகுது. இது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இதுதான் ஃபைனல். அப்ப இவ்வளவு விஷயம் உள்ள நடக்குது. 2 வாட்டி ரீஃப்ராக்ஷன் நடக்குது. எப்படி அந்த கிளாஸ் லேப்ல பார்த்தோமோ அதே போல 2 வாட்டி நமக்கு என்ன பண்ணுது? ரீஃப்ராக்ஷன் நடக்குது. இது வரைக்கும் ஒரு ரீஃப்ராக்ஷன், இதுல பட்டு இங்க ரீஃப்ராக்ஷன் ஆகுது. அப்ப லைட்டா ஒரு பெண்ட் நடக்குது. அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணுது? மறுபடியும் இன்னொரு பெண்ட் ஆகுது. இப்படிதான் நடக்குது உள்ள. ஆனா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணதில்ல, 10th லெவல்ல இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா போட மாட்டாங்க, தேவையில்லை. அல்லது இந்த மாதிரி லென்ஸ் டயக்ராம் வரையும் போதெல்லாம் நீங்க இதெல்லாம் போட தேவை. டைரக்டா லென்ஸ்ல படுத்து பட்டன் என்ன பண்ணுது? திரும்புது. அப்போ இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம்? அந்த பேசிக் ரூல்ஸ் எதுல பார்த்தோம்? மிரர்ல பார்த்தோம் இல்லையா? பேரலா வந்தால் என்ன பண்ணும்? எஃப் வழியா போகும். பேரலா வந்தா எஃப் வழியா வந்தா பேரலா போகும். அதான் போட்டிருக்காங்க. பேரலா வர்றது என்ன பண்ணுது? இந்த இடத்துல பட்டு எஃப் வழியா போகுது ஆப்போசிட்ல. நீங்க எஃப் வழியா போறது என்ன பண்ணுது? பேரலா. அங்க சி வழியா பட்டினா சி வழியா ரிட்டர்ன் வரும். இங்க ஓ வழியா போனா ஓ வழியா அப்படி போயிட்டே இருக்கு. எந்த பெண்ட் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டா போகும். அது இப்படிதானா? கிடையாது. நீங்க எந்த டைரக்ஷன் எங்கிருந்து வந்தாலும் சரி, ஓ வழியா ஒரு லைட் ரேஸ் போகுது அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். எந்த பெண்ட் ஆகும். ஓ வழியா டிராவல் பண்ணக்கூடிய எந்த லைட் ரேஸும் உங்களுக்கு பெண்ட் ஆகும். புரிஞ்சுதா? எஸ் சார். கணேஷ், இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மேட்டர் வந்து ரொம்ப முக்கியமான மேட்டர். இந்த 3 இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இமேஜ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லிக்கிறாங்க? லைட் ரேஸ் பேரலா வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுது? எல்லாமே எஃப் வழியா போகும். அது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ மேலே இருக்கிற கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்குல்ல, இதுல பாருங்க. உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்? பேரல் ரைட் ரேஸ் வந்து படுது, நேராக வந்து இதில் படுது, இங்க படுது, இங்க படுது, இங்க படுது, இங்க படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைட் ரேஸ் என்ன பண்ணும்? ஆஃப்டர் த ரீஃப்ராக்ஷன் இந்த எஃப் வழியா போகும். புரிஞ்சுதா? எஸ் சார். அது எத்தனை க்ரோஸ் ஆஃப் லைட் வந்தாலும் இப்படிதான் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். இது என்ன சொல்றோம்? டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். நம்ம மிரர்ல பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தூரத்துல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வர லைட் ரேஸ் எல்லாமே பேரலா வரும். ஆஃப்டர் த ரீஃப்ராக்ஷன் எல்லாமே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் எங்க இருக்கும்? அட் எஃப்ல இருக்கும், பாயிண்ட் சைஸ்ல இருக்கும். சரிங்களா? ஹைலி டிமினிஷ், ஸ்மால் சைஸ். அதான் சொல்றாங்க பொசிஷன் அட் f2. இமேஜ் எங்க இருக்கும்? பொசிஷன் அட் f2. எப்போ? when object is at infinity. நேச்சர் ஆஃப் இமேஜ் எப்படி இருக்கும்? ரியல் அண்ட் இன்வெர்டட். சைஸ் எப்படி இருக்கும்? பாயிண்ட் சைஸ் அல்லது ஹைலி டிமினிஷ். இப்போ இதை வந்து நீங்க அந்த மாதிரி பேரலா காட்டும் போது ரைட், ஓகே. ஒருவேளை இந்த மாதிரி வேற வேற ஆங்கிள் இருந்து பேரலா வருது சார் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இது ஃபோக்கஸ் ஆகும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்படி வருது ஒரு லைனு, இப்போ இங்க பட்டு என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இங்கிட்டு வருது. அடுத்தது ஓ வழியா வருது, சென்டர்ல வருது இல்லையா, அது வழியா வருது என்ன பண்ணும்? அப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு 2 மீட்டர் இடத்துல இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட், உதாரணத்துக்கு ஒரு இப்போ சன் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சன்னோட இமேஜ் இந்த இடத்துல வரும்.
புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes, sir. ஒருவேளை இப்படி ஆப்ஜெக்ட் இருக்கு சார், இப்படி வந்து விடுது, இன்னொன்னு இப்படி போகுது அப்படின்னா இது நேரா போயிடும். இது என்ன பண்ணும்? பெண்டா. புரியுதா என்ன சொல்றேன்னு? இந்த Yes, இடத்துல sir. இந்த சன்னு விடும், இங்க இருக்கிற சன்னு இங்க விடும். நேரா வந்தா நேரா விடும். நேரா வருதுன்னு வச்சுக்கோ, இப்படி வந்து விழுற மாதிரி இருந்தா நேரா இந்த இடத்துல விடும். அப்போ நேரா வந்த இமேஜ் இங்க, கீழே இருந்து வந்த மேல, மேல இருந்து வந்த கீழே. புரியுதா? கீழே. இதெல்லாம் ஒரே Yes. பிளேன்லயே விடும், வேற எங்கேயும் போகாது. பேரலா வந்தா இப்படித்தான் விடும். இதுக்கு பேர் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. Object method. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா when object is beyond 2f1, அங்க நீங்க மிரர்ல பார்த்த அதே கான்செப்ட் ஞாபகம் வச்சு, beyond c at Beyond F. At F. ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டியில, அடுத்தது beyond c, at c, between c and f, at f, between f and p அப்படின்னு நாங்க படிச்சோம். Yes, sir. இது அப்படியே கேரி பண்ணி, ஏன்னா அதுல மிரர் ஒரே ஒரு சைடுல தான் எல்லாமே இருந்துச்சு, இங்க அப்படி கிடையாது, ரெண்டு சைடு இருக்கு. ஒரு சைடுல f1 2f1 இருக்கு, Yes. இன்னொரு சைடுல என்ன இருக்கு? f2 2f2 இருக்கு. அப்போ நம்ம பியாண்ட் 2f1 அப்படிங்கிற பொசிஷன்ல ஆப்ஜெக்ட் வைக்கும் போது இமேஜ் எங்க கிடைக்குது? பிட்வீன் f2 and 2f2. நேச்சர் ஆஃப் தி இமேஜ் எப்படி இருக்குது? தலைகளாம இருக்குது, ரியல் அண்ட் இன்வெர்டர். ஸ்கிரீன்ல பிடிக்க முடியும் ஒரிஜினல் இமேஜ். நம்ம கிட்ட இருக்கிற லென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வெளியில இருக்கிற ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை அழகா நம்மள ஃபோக்கஸ் பண்ணி இமேஜ் கேப்சர் பண்ண முடியும். அட் 2f1, அதாவது அட் சி மாதிரி. அப்ப என்ன கிடைக்கும்? அட் சிலே கிடைக்குமா? அதாவது அட் 2f2ல கிடைக்கும். அட் 2f1, அட் 2f2. நேச்சர் இரண்டு இன்வெர்டர், சைஸ் சேம் சைஸ், ஆனா மேல என்ன இருக்கு? டிமினிஷ் சைஸ், ஸ்மால் சைஸ் தான் கிடைக்கும். அந்த அட் சி வரும்போது சேம் சைஸ் கிடைக்கும். இதெல்லாம் புரியுதா தம்பி? ஃபாலோ பண்ண முடியுதா? Yes. பாய்ஸ் மத்தவங்க? Yes, sir. அதர்ஸ்? Yes, sir. சரி, இப்ப அடுத்த பொசிஷன் என்னது? பிட்வீன் 2f1 and f1. அப்ப என்ன நடக்குது? பியாண்ட் 2f2க்கு போய் விடுது. புரியுதா? அப்ப இமேஜ் எப்படி இருக்குது? பெரிய சைஸ்ல இருக்கு. நேச்சர் வந்து அகைன் ரியல் அண்ட் இன்வெர்டட். புரிஞ்சுதா? Inverted. Yes, sir. அடுத்த பொசிஷன் when object is at f1, அப்ப என்ன பண்ணும்? இன்ஃபினிட்டிக்கு ஓடி போயிருது. எங்க போயிருது? இன்ஃபினிட்டிக்கு ஓடி. Infinity. அப்ப இன்ஃபினிட்டி இல்லைன்னா இந்த ரெண்டு லேஸும் பேரலா போகும், மீட்டே ஆகாத மாதிரி காட்டிடும். ரியல் அண்ட் இன்வெர்டட், ஹைலி என்லார்ஜ், அட் இன்ஃபினிட்டி. இதெல்லாம் At it. புரியுதுங்களா? Yes, sir. லாஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா பிட்வீன் அந்த எஃப் அண்ட் பின்னு சொல்லுவீங்களா மிரர்ல, அது மாதிரி பிட்வீன் எஃப் அண்ட் இந்த ஓ. இப்ப என்ன நடக்கும்னா இங்க ரீஃப்ராக்ஷன் ஆகி என்ன பண்ணாது? மீட் பண்ணாது. இங்க பாருங்களேன், பேரலா வர லைன் வந்து இப்படி போயிருது, இப்படி வந்துருது. இன்னொன்னு, இந்த ஓ வழி அனுப்புற லைட் என்ன பண்ண? நேரா போயிருது. இது ரெண்டும் இங்கே மீட் ஆகுமா? மீட்டே ஆகாது. அப்ப என்ன பண்ண போறோம்? எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா பின்னாடி இந்த ரெண்டு லைட் ரேஸ் என்ன பண்ணுது? இந்த இடத்துல மீட் ஆகுது. அப்ப இங்க விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இததான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு லென்ஸ் எடுத்து வச்சு என்ன பண்றீங்க பாருங்க, கேமராவோட காட்டுற பாருங்க. கேமரால காட்டுற பாருங்க, ஒரு நிமிஷம். ரைட், இப்ப நான் எங்க வச்சிருக்கிறேன்? இந்த லென்ஸோடைய f1 அண்ட் O பின்னாடி, ஓக்கு நடுவில் இந்த 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 போட்டோவை வச்சிருக்கேன். சரிங்களா? இது O, இங்க f1, இங்க 2f1. f1க்கும் ஓக்கும் நடுவில் இது வைக்கிறேன். அப்ப இந்த இமேஜ் எனக்கு கிடைக்குது, இதே சைட்ல பின்னாடி கிடைக்குது. புரியுதா? இதே இது ஆப்ஜெக்ட், இமேஜ் இருக்குங்க பெரிய சைஸ் கிடைக்குது. அதான் என்ன பண்றீங்க பாருங்க. இப்போ அந்த இமேஜ் இந்த போட்டோ பின் சைட்ல கிடைக்குதா? போட்டோ இங்கதான் இருக்கு, ஆனா இமேஜ் என்ன இருக்கு? பின்னாடி போயிருது, பெருசா தெரியுது. புரியுதுங்களா? இதுதான் சின்ன சின்ன லெட்டர்ஸ். உதாரணத்துக்கு இப்ப இது வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ்.
இது யாருது? இப்போ இந்த மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸோட இது நியூக்ளியர் பிசிக்ஸ் பாருங்க. இந்த பிக்சர் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பிக்சர் இருக்கு. நான் வைக்கிறது எங்க வச்சிருக்கேன்? F1க்கும் ஓக்கு நடுவில் வச்சிருக்கேன். ஆனா என்ன பண்ணுது, அது இந்த பொசிஷன் தாண்டி பின்னாடி வந்து பெரிய சைஸ்ல விடுது. ஸோ இந்த Yes, sir. லெட்டர்ஸ்லாம் உங்களால பாருங்க கிளியரா படிக்க முடியும் பாருங்க. இல்ல பெருசா தெரியும் பாருங்க. Yes, sir. விளரா இருக்கு. இப்ப எப்படி கிளியரா இருக்கா? பெருசா தெரியுதா? Yes, sir. Yes, sir. அதனாலதான் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மேக்னிஃபையிங் கிளாஸ்னு வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? Magnifying glass. மேக்னிஃபையிங் கிளாஸ் அல்லது சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சிம்பிள் Simple மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ரெண்டு சைட்லயும் பாருங்க எப்படி இருக்கு. இது தொட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னா அங்க பாருங்க, நடுவுல பல்ஜர் நல்லா பெருசா திக்கா இருக்கும். நடுவுல திக்கா இருக்கும். எட்ஜில் போய் பார்த்தா தின்னா இருக்கும். இதுதான் அது நமக்கு கான்வெக்ஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தோம் இல்லையா? Yes, sir. பை கான்வெக்ஸ். இதே கான்கேவ் லென்ஸா இருந்தா எப்படி இருக்கும்னா ரெண்டு சைடுல எப்படி இருக்கும், உங்களுக்கு குழியா இருக்கு. இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க ஒரு லென்ஸ் இருக்கு, தெரியுதா? லென்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. எட்ஜில் திக்கா இருக்குது, நடுவுல எப்படி இருக்கு, தின்னா இருக்கு. தெரியுதா? இது கான்கேவ் Yes, லென்ஸ். sir. கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும்? நடுவுல திக்கா இருக்கும், எட்ஜில் தின்னா இருக்கும். பாருங்க, தெரியுதா வித்தியாசம்? தெரியுதா லென்ஸ்? Yes, sir. Yes, sir. நடுவுல திக்கா இருக்கும், ரெண்டு சைட்லயும் தொட்டு பார்த்தா கான்வெக்ஸா இருக்கும். எட்ஜில் பார்க்கும்போது தின்னா இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கு? எட்ஜில் திக்கா இருக்குது, நடுவுல தின்னா. இது ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்கனால என்ன சொல்றோம், இது பை கான்வெக்ஸ் லென்ஸ் அல்லது ஈக்வி பை கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஈக்வி பை கான்வெக்ஸ் லென்ஸ். ரெண்டு சைடு ஒரே மாதிரி. இந்த மாதிரியான லென்ஸ் தான், இந்த மாதிரியான கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நம்ம கண்ணுலயும் இருக்கு. ஆனா இதே மாதிரி ஈக்வி கான்வெக்ஸ் கிடையாது. ஒரு பக்கம் கான்கேவ் எப்படி இருக்கும், அதாவது கான்வெக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக, இன்னொன்று கம்மியாக இருக்கும். நான் ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்லுவாங்க நம்ம கண்ணில் இருக்கிறது. புரியுதா? Yes, sir. அந்த வளைவு எப்படி இருக்கும்னா ஒரு பக்கம் வளைவு கம்மியா, இன்னொரு பக்கம் வளைவு அதிகமா இருக்கும். அதிகமா. ஓகே சார். சரிங்களா? எஸ் சார். பாருங்க, இந்த கருவேச்சல் இங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு, வித்தியாசம் இருக்கா? எஸ் சார். அவ்வளவு, இதுதான் சொல்லுங்க. ஸோ ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த கருவேச்சல் வந்து மாறும். ஃபைன். எஸ். இன்னைக்கு கிளாஸ் எடுத்துதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து நேற்று எடுத்ததும் இன்னைக்கு எடுத்ததும் சேர்த்து தான் உங்களுக்கு புல்லட் டெஸ்ட்ல வரும். ரெடியா இருக்கு, சரியா? ஓகே சார். ஓகேங்களா? பாய். இப்போ இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்கிறது ஃபீட்பேக் போடுங்க. ஓகே சார். தெளிவா என்ன கத்துக்கிட்டீங்கிறத என்ன பண்ணுங்க, ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. ஓகே. இதெல்லாம் நடத்துனீங்க சார், இது எனக்கு புரிஞ்சுது, இதுதான் இன்னும் டவுட்டா இருக்கு, எல்லாத்தையும் எனக்கு ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டதை அனுப்புங்க. அப்புறம் எது டவுட் ஆகுது தனி ஆடியோல அனுப்புங்க. ரைட்? ஓகே சார். ஓகேங்க, பாய்.